ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ ரொம்ப மாதங்கள் ஆச்சு, ஜஸ்ட் 5 to 6 months ஆயிடுச்சு வீடியோஸ் வந்து போட்டு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் வந்து தேவைப்படும் இல்லைங்களா? ஸோ அந்த பிரேக் வந்து நான் எடுத்து உங்கள் கூட வந்து நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் மூலியமாக இன்ட்ராக்ட் ஆகிறேன். நிறைய எங்கள் லைஃப்பில் வந்துட்டு சேஞ்சஸ் நடந்திருக்கு. பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் நிறைய விஷயங்கள் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நாங்கள் கேரளா வந்து ஒரு ட்ரிப் வந்து போயிருந்தோம். ஸோ இந்த ட்ரிப் போனதுக்கப்புறம் தான் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆன் ஆகலாம், ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திஸ் இஸ் வேதா அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஷங்கர் வித் வேதா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து போட்டுக்கு வந்து நம்ம போகிறோம். 1 o'clock தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ போட் வந்துச்சு, ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க. சாப்பாடு போட் ரேட்ல எடுக்கிறேன். அவ்வளோதான். வரலடா, நீயே போட கொஞ்சம் போ. நீ போடுது இரு இரு ஒரு நிமிஷம் இருங்க. டேய் பாரு, நீ உண்மையா ஒண்ணு பண்ண மாட்டே. இந்த புடினி புடிச்சு பேசிக்கிட்டு நான் அப்படியே பழம் நீ ஓட மாட வாய்டா. ஏய் என்ன தர வாட்டர் பாட்டில் குடிச்சு கொண்டா. கண்டிப்பா குடு. பத்தமா போங்க. கோவமா நீ பாட்டுக்கு வரட்டா மம்மி. ஓகே உட்காருங்க. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் சாஞ்சு கற்றுங்க சார். நம்ம இங்கேருந்து ஒரு 130 மேக்ஸிமம் 140 ஐம்பது கிளம்பலாம். ஓகே. இங்கே ஒரு பெருசாக ஒரு லேக் இருக்குது. ஓகே. லேக் எல்லாம் சுற்றி பார்த்து திரும்பி ஈவினிங் 5:30 ஐம்பது போட்டு இங்கே வந்து பார்க் பண்ணுவோம். இங்கே திரும்பி இங்கே தான் வந்து பார்க் பண்ணுவோம். இங்கேருந்து காலையில் ஒரு 8 மணிக்கு எடுத்து 1 hour க்ரூஸ். 1 hour க்ரூஸ் முடிச்சதுக்கப்புறம் 9 o'clock வந்து செக் அவுட் ஆகும். லஞ்ச், டீ, ஸ்நாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர். இல்லை இப்போ 5:30 போயிட்டு ரிட்டர்ன் இங்கே வந்துருமா? இங்கே வரும். நம்ம 1:30 நம்ம இங்கேருந்து கிளம்பி இங்கே ஒரு லேக் இருக்குது. லேக் எல்லாம் சுற்றி பார்த்து திரும்பி ஈவினிங் 5 மேக்ஸிமம் 6 o'clock முன்னாடி இங்கே வந்து பார்க் பண்ணுவோம். ஓகே. இங்கேருந்து காலையில் ஒரு 8 மணிக்கு எடுத்து 1 hour நைட் ஸ்டே இங்கே இங்கே நமக்கு ஏசி எடுக்கிறத பவர் அதில் இங்கே தான் வந்து பார்க் பண்ணுவோம். ஓகே. காலையில் ஒரு 8 மணிக்கு எடுத்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 9 o'clock வந்து செக் அவுட் ஆகும். லஞ்சு, டீ, ஸ்நாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாம் இன்க்ளூடாக இருக்கும். உங்கள் போட்டு வந்து ஷேரிங் போட்டு தான் வேறு வேறு ஃபேமிலி இருக்கும். உங்களோட ரூம் வந்து மேலே செட் பண்ணியிருக்கு. 2 room. ஓகே ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் நோ. 5:30 அப்புறம் ஏதாச்சும் இப்போ இந்த ப்ரோக்ராம் மாதிரி ஏதாச்சும் கண்டக்ட் பண்ணீங்களா இல்லை சிம்பிளாக? இல்லை, போன வழிக்கு லேக்கில் அங்கே ஆக்டிவிட்டி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அங்கே இல்லை இங்கே வந்து பார்க் பண்ணுவோம். 5:30 பார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் 5:30 6க்கு அப்புறம் கிடையாது. ஸோ போன வழியில் லேக்கில் இருக்குது ஸ்பீட் போட் ரைடுக்கான அது இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபிஷ் வாங்குறது கிடவுக்கு அங்கே இருக்குது. அங்கே வாங்கிட்டு நான் ஒரு ஃபுல்லாக சமைச்சல் இருக்கும். ஓகே. அந்த மாதிரி எவ்வளோ தூரம் லேக்கா? இங்கேருந்து ஒரு இல்லையா டைமிங் நம்மள இது ஓஷன் பக்கத்தில் போகுமா? ஓஷன் இல்லை, ஓஷன் கனெக்டாக இருக்கும். பக்கத்தில் போவாங்க. லேக்கில் தான் இந்த இது ரிவர் தான். ரிவர் வந்து லேக்கில் கனெக்ட் ஆகும். லேக்கு வந்து ஃப்ரீயாக கனெக்ட் ஆகும். அப்படி போவாது. ஓகே. 9 o'clock ஷார்ப் 9 o'clock. அவங்க 2 பேரும் கொடுத்துருங்க. எனக்கு அப்புறம் கொடுத்துருங்க. இந்த செஞ்சு நான் அதை கொண்டு வரட்டும். மேலே பார்க்க நல்லா பிடிக்கணும். மேலே இருக்கு. ஓகே, மேலே போய் பார்க்கலாமா? ரொம்பலாம் போய் பார்க்கலாம். இருக்கா? ஏசி டைம் வருது 9 to 6. ராத்திரில 9 மணிக்கு வந்து ஏசி ஸ்டார்ட் ஆகும். காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் இருக்கும்.
ஓகே இப்போ போய் ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம். வேணும்னா 130 இங்கேருந்து கிளம்பும் சுற்றி பார்த்து. ஓகே. ஏதாவது வேணும்னா அங்கே ஷாப் இருக்குது, வாங்கி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஷாப் அங்கே இருக்குங்களா? சின்ன குட்டி ஷாப். தேங்க்யூ ப்ரோ. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கு வந்து வந்தாச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்கள் கூட நான் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த லாங் வீடியோவில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறோம், என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணுறோம், என்னென்ன கேம்ஸ் ப்ளே பண்ணுறோம், எப்படி இந்த நைட்டை வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம் போட்டில் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான ஒரு ரஸ்லா ஜூஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவே மழை நிம்மதியாக வந்து இருக்குது. ஸோ எல்லாரும் ஜாலியாக சைலண்ட்டாக நின்று ரஸ்லா ஜூஸ் குடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போட் ஓட்டுறவங்க சீட். ஆமாம் தானேண்ணா, போட் ஓட்டுறவங்க சீட்டு தானே இது. ஓ நீங்கள் இப்போ எல்லாரும் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் பார்க்க தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட். ஸோ இது ஒரு ரூம், யாராவது புக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரூம். ஸோ 104 ஒரு ரூம். ஸோ அந்த மாதிரி ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கிச்சன். ஸோ நம்ம வந்து மாடியில் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ மாடிக்கு தான் வந்து போகிறோம். நான் பேசுறது உங்களுக்கு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதாங்க அவங்களோட ரூம்ஸ். இது ஒரு ரூம். தென் இது ஒரு ரூம். இது 2 ரூமா இல்லையா? இது 2 ரூம் எங்களுக்கு. ரைட். ஓகே. மேலே 2 மட்டும் தான் இருக்கு. ஓகே. டைனிங். இது என்னப்பா வம்பா இருக்குது? அப்ப நான் எங்க படுக்கிறது? நீங்க கப்பிள்ஸா படுத்துறீங்க ப்ரோ. உங்களோட ஏதாவது ஒரு பெட் இருந்தா படுறீங்க. நீங்களே ஒரு ரூம், நாங்களே ஒரு ரூம் ப்ரோ. படமா எடுத்துட்டீங்க. எல்லாம் சாட்சிகள். ஏங்க அந்த வியூ பாயிண்ட் எடுங்க. ஓ பெட்ரூம் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ இது ஒரு ரூம். வீடியோ பண்ணும்போது ஸோ வியூ வந்து பாருங்க, செம்மையாக வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு நாங்கள் தான் வந்து வந்திருக்கோம். வீடியோ கேட்டிங்க பாருங்க. எத்தச்சோடு அங்க பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிவி இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு, ரோபோட் சங்கர் இருக்காரு, சங்கர் வந்து இருக்கு. அப்படி மயிலோ சஞ்சனா மயிலோ போங்க, அங்க போங்க, அங்கதான் எல்லாரும் இருக்காங்க, ஓடுங்க. ஸோ இது இனிமே நம்மளோட ஏரியா. ஸோ இது வந்து டைனிங். ஸோ திஸ் இஸ் சீட்டர் டைனிங். ஏசி இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் கரெக்டாக உங்களுக்கு என்னென்ன இருந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எடுக்கிறாங்க. அது இல்லைனாலுமே நைட் சுத்தக்கூடாது. நம்ம ஷிப்ல வந்து எந்த மாதிரி ரூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். நாங்கள் வந்துட்டோம் 2 ரூம் வந்து எடுத்திருக்கோங்க. அதுவும் வந்துட்டு அப்பர் ரூம் வந்து எடுத்திருக்கோம். அங்கே ஒரு போட் கிளம்பிடுச்சு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், கிளம்பிடுச்சு. ஸோ வாங்க, 2 ரூம்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஒரே மாதிரி ரூம்ஸ் தான். கீழே மொத்தம் 8 ஃபேமிலி வந்து இதில் வந்து தங்கலாம். ஸோ கீழே வந்துட்டு 6 மெம்பர்ஸ், மேலே வந்து 2 மெம்பர்ஸ். ஸோ முடிஞ்சுது 8 ஃபேமிலி. ஸோ இப்போ ஹோம் டூர் வந்து பார்த்துடலாம், ரூம் டூர் வந்து பார்த்துடலாம்.
ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி அப்படியே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ரூம் 105. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வந்து இருக்குது. ரூமுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு இந்த வியூ வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக வந்து இருக்குது. ஸோ காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட், ஒன் ஆஃப் த ராயல் ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கலர் காம்பினேஷன். ஸோ இங்கேருந்து வந்து பால்கனி வந்து இருக்குது. ஸோ பால்கனியில் பார்த்தீங்கன்னா இது வந்து இறக்கி விட்டுக்கலாம், ஏற்றி விட்டுக்கலாம் வேணும்னா. தெரியுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. புரியுதா? அவ்வளோதான், மேலே ஏற்றி விட்டாச்சு. ஸோ ஏசி கனெக்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இருக்குது, க்யூட்டாக டஸ்ட்பின் இருக்குது. ஸோ பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு உள்ள ஒரு மிரர், வாஷ் பேசின், சிங்க், ஸோ எல்லாமே வந்து இருக்குது. ஷவர் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து பாத்ரூமில் இருக்குது. ஸோ சைட் டேபிள் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் அந்த ரூமும். ஸோ நடுவில் வந்து சென்டர் பார்ட் வந்து டிவைட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் திஸ் ரூம் ஆல்சோ. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்க இருந்து இங்க வந்தாச்சு. அண்ணா சரவணண்ணா, நீங்க மட்டும் தலையை ஸ்ட்ரெயிட்டா வைக்கணும். அந்த பக்கம் டர்ன் பண்ணி. மீதி எவ்வளோ தரணும்? 2 ரூபா மொத்தம் 10. இந்த போட்டில் நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு வந்து தெரிஞ்சுது. இந்த போட்டில் 9 o'clock வந்துட்டு ஏசி ஆன் பண்ணாங்க. மார்னிங் 6 o'clock ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏசி கூலிங்லாம் நல்லா இருந்தது. ஆனால் நாங்கள் 11:30க்கெலாம் வந்து ரீச் ஆகிட்டோம் போட்டு. 1 o'clock தான் போட் எடுத்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ட்ரை ஆகிட்டோம். நாங்கள் வேர்த்து அப்படி வந்து எங்களுக்கு கொட்டுச்சு. எங்களால் மூச்சை விட முடியல, அந்தளவுக்கு வேர்த்து கொட்டுச்சு. அது ஏன்னா அது கொஞ்சம் அவங்க கரெக்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஃபேனு அந்த மாதிரி வச்சுருந்தவங்களாவது கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ மேலே சுற்றுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபேன் தான் இருந்தது. அவங்க எத்தனை பேர் உட்கார முடியும்? ஸோ காற்றும் வந்து அடிக்கலை. ரொம்ப ஹீட்டாக வந்து குழந்தைங்களாம் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி டான்ஸ் ஆடி இப்படிலாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு அவங்க ஃபேஸ் பார்த்தாலே வந்து தெரியும். சங்கர் ஃபேஸும் ஸ்ரீ ஃபேஸும் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ரொம்ப வேர்த்து கொட்டிடுச்சு. இது அவங்க கரெக்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நடுவில் கொஞ்சம் வந்து நிறுத்துனாங்க. இளநீ, ஃபிஷ் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். ஸோ இவங்க வந்து இந்த எதுவுமே வாங்காமல் இந்த போட் மட்டும்தான் வந்து ரைட் பண்ணாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு வந்துட்டு 500 நான் நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரியல, பட் 500 தான் இருக்கும். எல்லோரும் வந்து போனோம். நல்லாவே வந்து இருந்தது. போட் ரைடிங் வந்து அதுக்கு ஒர்த்துங்க. அது வந்து அமௌண்ட்டே பார்க்கக்கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 minutes நல்லா ரவுண்ட்ஸ் வந்து சுற்றி காட்டினாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கூட. ஃபுட்லாமும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து செட் ஆகலை, எனக்கு பிடிக்கலை. பட் நான்வெஜ் ஐட்டம்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து இன்டேக் வந்து என்னால் எடுத்துக்க முடியல. ஏன்னு வந்து எனக்கு தெரியல. மற்றபடி ஃபுட் வந்து குறை சொல்லக்கூடாது. நீட்டாக வந்து பரிமாறினாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டியும் வந்து நல்லா இருந்தது. எல்லாத்தையும் வந்து தோக்கடிக்கிற மாதிரி இந்த வேர்த்து கொட்டுறது வந்து வந்துருச்சுங்க. ஸோ அது மட்டும் அவங்க கரெக்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒருவேளை இந்த போட்டில் தான் இல்லையா, மற்ற எல்லா போட்லேயும் இருக்கா என்னதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நாங்கள் போன போட்டில் இல்லை. ஆனால் 9 o'clock வந்து ஏசி ஆன் பண்ணிட்டாங்க. அங்கங்கே ஸ்டாப் வந்து இருந்தது.
ஸோ நம்மளுக்கு வேணும்னா ஏதாவது இளநீ அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சன்செட்டு. இங்கே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூ வந்து பார்த்தோம். அது என்னென்னா, ஒரு பக்கம் வந்து லேக்கு, இன்னொரு பக்கம் ரிவர், இன்னொரு பக்கம் சீ. அதுக்கு நடுவில் போய் போட் வந்து நின்றுது. ஸோ அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தது. ஸோ ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை, ஸோ அதனால் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ஸோ இது மாதிரியே வந்து எடுத்துகிட்டு இருந்ததுனால ஃபுல் ரீல்ஸ் என்னால் கவர் பண்ண முடியல. இதுதான் நாங்கள் நைட் வியூ நாங்கள் ஸ்டே பண்ண ஷிப்பில் போட்டில். ஸோ செம்மையாக இருக்கு. லைட்ஸ் தாங்க ஹைலைட்டு. வந்தாச்சு. ஸோ டின்னர் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். சூப்பராக இருக்குல்ல? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து எனக்கு பிடிச்ச ஒரு லைட் வந்து பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த லைட் வந்து பார்க்குறேன். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஒரு கலர் வார்ம் கலர் ஆயிடுச்சு, அப்புறம் கோல்டு, அப்புறம் நார்மல் கலராக வந்துடுச்சு. ஸோ ரெண்டுமே அப்படி கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்வீட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரில. இதுவும் ஆஃப் பண்ணிடலாமா? சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இன்னொன்று வந்து சொல்லணும்னு நினச்சேன். போட் வந்துட்டு ஃபுல் ரவுண்ட்ஸ் வந்து 6 hours ரவுண்ட்ஸ் 1 to 6 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரவுண்ட்ஸ் வந்து சுற்றி காட்டினாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கே வந்து பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேயே தான் வந்து நைட் ஸ்டே, போட்லேயே வந்து நைட் ஸ்டே. ஸோ இது நல்லா தான் இருந்தது. பட் நாங்கள் தூங்கினோம். ஸோ தூங்குனதுனால ஒன்றும் தெரியல. ஸோ இது வந்து மார்னிங், நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுத்த வீடியோ. இந்த போட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, போட் ரேஸு. ஸோ அந்த போட் இது பார்க்க ரொம்ப நீட்டமாக நல்லா இருந்தது. ஸோ கல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க. கேரளானாலே உங்களுக்கு வந்து பீஃபு, கல், அப்புறம் வந்துட்டு லாட்ரிஸ் இதெல்லாம் தான் ஃபேமஸ். ஸோ நானும் லாட்ரி டிக்கெட் வாங்கினேன், எனக்கெல்லாம் விழலை. ஸோ நானும் வந்து விட்டுட்டேன். ஸோ செம்ம பசி. ஸோ எங்கள் கூட வந்த கோமதி அக்காவுக்கு வந்துட்டு குருவாயூர் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்காக வந்துட்டு பிளான் போட்டுட்ருந்தோம். போகிற வழியில் இந்த பீச் வந்து இருந்தது. ஸோ அதையும் வந்து விசிட் பண்ணிவிட்டு ஜாலியாக விளையாண்டு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் போனது எவ்வளோ ஆச்சு எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் டேக் பண்ணுறேன். ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்க்க வேண்டியது இருக்குது கேரளாவில். ஸோ இதனால் முடிஞ்ச டைம் அலாட் பண்ண டைமில் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ எங்கே போனாலும் குழந்தைங்கள ஜாக்கிரதையாக வந்து பார்த்துக்கோங்க. நீங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபேமிலி டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.